ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சென்னை எஃப்சிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி சென்னை எஃப்சி வந்து என் போஸ்ட்டு கமெண்ட் பண்ணாங்கன்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு ஜெர்சி வாங்கி தரேன் அப்படின்னாருன்னு. சென்னை எஃப்சி கமெண்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பாவும் ஒரு ஜெர்சி எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த சீசன் கிட் கைஸ் இது. அண்ட் பிளேயர் யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா எங்கள் அப்பா வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். நவாஸ் கமெண்ட் பண்ணிருக்காரு, நம்ம சென்னை எஃப்சி கோல் கீப்பர். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் நமக்கு. எங்கள் அப்பா வந்து ஸ்டேடியம் கூப்பிட்டு போகிறேன். 5 மணி மேட்ச்சுக்கு நம்ம வந்து 2:30 மணிக்கெலாம் போகிறோம் ஸ்டேடியம். ஏன்னா வெளியே கார்டியோ நடக்கும், ஹோம் பஸ் வெல்கம் பண்ணுவாங்களே அது இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் அட்டன் பண்ணதில்லை, பட் நிறைய பார்த்துருக்கேன். நான் இன்னைக்கு தான் முதல் வாட்டி போகிறேன் நான் அதுக்கு. சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் கழிச்சு மெரினா அரினால வந்து ஒரு கேம் நடக்க போகுது. இப்போ ஹோம் கேம் நமக்கு எஃப்சி கோவா vs சென்னை. சென்னை ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேடியம் போனது எங்கள் அப்பா தான் எனக்கு கூப்பிட்டு போனாரு. சென்னை vs கேரளா December 22. சிகே வந்து கடைசி மினிட்ல ஒரு கோல் அடிப்பார்ல அந்த மேட்ச்சுக்கு. சென்னை எஃப்சி நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் இந்த வீடியோ நான் போடுறதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு 2 நாள் ஆகிரும். மேட்ச் இன்னைக்கு நான் நாளைக்கு எடிட் பண்ணிட்டு நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுவேன் யூடியூப்ல. இந்த சேனல்ல இந்த மாதிரி லாங் ஃபார்ம் வீடியோ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் போட்டது கிடையாது எதுவுமே. ஏதாவது தப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இதை மாத்திக்கோங்க ப்ரோ, அதை மாத்திக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்றது. ஸோ வீட்டில் இருந்து 2:30க்குலாம் கிளம்பிட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த டீம் பஸ் அரைவலை பார்க்க முடியல. 5 o'clock மேட்ச்சுக்கு 2:30க்குலாம் ஃபேன்ஸ் வந்து ஒரே கலன்னு இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 4 o'clockலாம் ஸ்டேடியம் உள்ள போயிட்டேன். நான் எப்பவுமே எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மச்சான் ஸ்டாண்டில் தான் பார்ப்பேன். ஏன்னா இங்கே வைப் எப்பவுமே வேற லெவலில் இருக்கும் கைஸ். என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு அண்ட் கிக் ஆஃப்க்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே லைன் அப்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சென்னை எஃப்சிக்கு இந்த சீசன்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஹோம் கேம். இது வரைக்கும் 4 கேம்ல 2 கேம் தோத்துருக்காங்க, 1 கேம் டிரா, 1 கேம் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரத்தில் கேமையும் கிக் ஆஃப் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நல்ல சென்னை எஃப்சி ஃபேன் நம்மளை விட்டு போயிட்டாரு. ஸோ சூப்பர் மச்சான் அவருக்கு ட்ரிபியூட் சொல்லி தர விதமா நிறைய விஷயம் நல்லா தான் பண்ணாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவில் 2 டீமுமே ஒரு கோல் கூட அடிக்கல, 0-0ன்ற நிலைமையில இருந்துச்சு. அண்ட் அந்த டைம்ல சென்னை எஃப்சியோட கோவனர் அபிஷேக் பச்சனும் வந்திருந்தாரு. வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா மோட்டிவேட் பண்ணாரு. அண்ட் நம்மளை விட்டு போன அந்த சென்னை எஃப்சி ஃபேனுக்கு அவருக்குமே ஒரு ட்ரிபியூட்டும் கொடுத்தாரு. கிளப்புமே அவங்களுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு ஒரு ட்ரிபியூட்டுமே கொடுத்தாங்க. அண்ட் இப்படி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சது. ஃபுல்லாக பவர் பேக்டாக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்லேயே இர்ஃபான் எட்வர்ட் சென்னை எஃப்சிக்கு ஒரு மஜாவான கோலை போட்டு டீமுக்கு ஒரு செம்ம லீடை கொடுத்தாரு. ஃபேன்ஸ் வென் கிரேசி. அந்த கோலுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் வேற லெவல் மோடுக்கு போயிட்டாங்க. ஃபுல்லா சான்ஸ்லயே இருந்தோம். அண்ட் இன்னொன்னு ஃபேன்ஸ் எல்லாருமே கேம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்குமே பிரேக்ல மட்டும் தான் உட்காந்தாங்க. மற்ற எல்லா நேரத்துலையும் நின்றுட்டே தான் மேட்ச் பார்த்துட்டு. பட் சென்னை ஃபர்ஸ்ட் கோல் போட்ட அப்புறமா செகண்ட் கோலுக்கு எந்த சான்ஸுமே கிரியேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட ஏதோ 2-3 சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு கோலை போட்ட அப்புறமா பஸ் பாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஹராம் பால் ஆடும் போதே தெரியுது கடைசி மினிட்ல ஏதோ ஒரு கோல் வாங்கிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நினைச்ச மாதிரியே 88 மினிட்ல சந்தேஷ் சிங்கன் ஒரு சம கோலை போட்டாரு. ஒரு கோல் வாங்கின அப்புறம் கூட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு கோல் போட சொல்லி. ஆஹா
அண்ட் இந்த மேட்சஸோட டிக்கெட் எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் 200 rupeesல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஃபுட்பால் பார்க்க பிடிக்கும், ஸ்டேடியம்ல எல்லாம் இது வரைக்கும் மேட்ச் பார்த்தது இல்லைன்னா தாராளமா நீங்க வந்து நம்ம டீம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வாட்டி சென்னை எஃப்சிக்கு ஒரு டீசென்டான கிரௌட் வந்துருந்துச்சு மேட்ச்சுக்கு. ஓபன் பண்ண ஸ்டாண்ட்ஸ் மட்டும் எல்லாம் ஓரளவுக்கு ஃபுல்லா இருந்துச்சு. சென்னை எஃப்சியும் ஃபர்ஸ்ட் கோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கோல் போட ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா போட்டிருப்பாங்க. அண்ட் கேமுமே நல்லா முடிஞ்சிருக்கும். ஓவரால் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு கமெண்ட் பண்ணுங்க. சென்னை எஃப்சியோட அடுத்த கேம் April 7th 7:30 PM-க்கு இன்டர்காஷி கூட. மறக்காம வந்துருங்க. அண்ட் கேமுமே முடிஞ்சிருச்சு, எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் இந்த மாதிரி ஸ்டேடியம் வ்ளாக்லாம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, இல்ல இதை மாத்துங்க ப்ரோ, அதை மாத்துங்க ப்ரோ எதனா இருந்துச்சுன்னா மறக்காம சொல்லுங்க, மாத்திக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.